ஓம் சக்தி. கொலுசின் சினுங்கல் ஒலி மெல்லியதாக காற்றில் கேட்டது. சக்தி புஷ்பா அடுப்பில் உள்ள பாலை பொறுமையாக பார்த்து கொண்டிருந்தார். கொலுசு சப்தம் மீண்டும் கேட்டது. பால் பொங்கிவிடக்கூடாது என்பதில் கவனத்துடன் பார்த்து கொண்டே இருந்தார். பொறுமையா இரு என்று சக்தி புஷ்பாவின் தாயார் கூறுவது போல அவருக்கு காதுகளில் ஒலித்தது. கடந்த ஒரு வருட ஞாபகம் அவர் கண்முன்னே வந்து வந்து போனது. அருள் திரு அம்மா அவர்களின் பக்தையான சக்தி புஷ்பாவின் பெற்றோர்கள் அருள் திரு அம்மா அவர்களின் தீவிர பக்தர்கள். ஆனால் சக்தி புஷ்பா திருமணமாகி சென்ற புகுந்த வீட்டில் அருள் திரு அம்மா அவர்களை பற்றி ஓரளவு மட்டுமே அறிந்திருந்தனர். இவருக்கு திருமணமாகி 3 வருடங்கள் சென்ற பிறகும் குழந்தை பேறு கிடைக்கவில்லை. அதற்காக அவர் அம்மாவிடம் அழுது கொண்டே இருந்தார். அவரது தாயார் பொறுமையா இரு, அம்மா பார்த்துக்குவா, நல்லதே நடக்கும் என்று கூறினார்கள். தனது தாயின் வார்த்தைகளால் சமாதானம் அடைந்தாலும் அக்கம் பக்கத்தவர், உறவினர் அனைவருக்கும் பதில் சொல்ல முடியாமல் தவித்தார். சக்தி புஷ்பாவின் தாயார் அம்மா அவர்களிடம் சென்று, அம்மா, என்னோட மூத்த பொண்ணுக்கு கல்யாணமாகி 3 வருஷமான பிறகும் இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கலையே என அழுதார். அப்போது தாய்மையே உருவான அம்மா அவர்கள், உனது மகளையும் மருமகனையும் வருகின்ற ஆடிப்பூரத்தில் கஞ்சிக்கலையமும் தீச்சட்டியும் எடுத்து வர சொல். அவர்களுக்கு இந்த வருடத்திற்குள் குழந்தை பாக்கியம் தருகிறேன் என திருவாய் மலர்ந்துள்ளார்கள். சக்தி புஷ்பாவும் அவரது கணவர் ரவிச்சந்திரனும் குழந்தை பாக்கியம் வேண்டி ஆடிப்பூரத்தில் கஞ்சிக்கலையமும் தீச்சட்டியும் எடுத்தார்கள். பாலபிஷேகமும் செய்தார்கள். மாதங்கள் கடந்தன. இந்த வருடம் முடியும் தருவாயும் வந்தது. இந்த வருடத்திற்குள்ள குழந்தை பாக்கியம் தருகிறேன் அம்மா கூறினாலே. சக்தி புஷ்பாவின் மனம் பதைபதைத்தது. சக்தி புஷ்பாவின் தாயார், பொறுமையா இரு புஷ்பா, குரு அம்மா சொன்னா சொன்னதுதான், நிச்சயம் நடத்தி கொடுப்பா என உறுதிப்பட கூறினார். சக்தி புஷ்பா அருள் திரு அம்மா அவர்களிடம் அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கையுடன் தினமும் வழிபாடு செய்து வந்தார். தமிழ் வருடத்தின் கடைசி மாதமான பங்குனி மாதத்தில் தான் 2 மாத கருவுற்றுள்ள இனிமையான செய்தி தெரிந்தது. அவளை நம்பியவர்களை அந்த தாய் நிச்சயம் கைவிட மாட்டாள் என்பது சக்தி புஷ்பாவின் வாழ்வில் அவர் கண்ட உண்மை. பாத்திரத்தில் பால் மெல்ல மெல்ல மேலெலும்பி வந்தது. அடுப்பை அணைத்தார். தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த பெண் குழந்தையின் கொலுசு சத்தமும் இப்போது தொடர்ச்சியாக கேட்டது. தொட்டிலுக்கு விரைந்து சென்றார். குழந்தை தூக்கம் கலைந்து சக்தி புஷ்பாவை பார்த்து சிரித்தது. பங்காரம்மா தந்த செல்வமே, வரமா வந்த கட்டி தங்கமே என குழந்தையை எடுத்து மடியில் வைத்து கொஞ்சினார். ஓம் சக்தி.